அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனை, கவலையில் உள்துறை அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து குவைத்தி உட்பட 6 பேர் கைது. விசா மோசடி, வெளிநாட்டவர்கள் உஷார். அடுத்து இந்திய தூதரகத்தின் முக்கிய அறிவிப்பு, வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்வு. அடுத்து குவைத்தை புரட்டி எடுத்த கனமழை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை நேரத்தில் சீரற்ற வானிலை காரணமாக குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு குவைத் தீயணைப்பு படை அறிவித்துள்ளது. மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அவசர கால உதவிக்கு 112 என்ற அவசர எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளது. குவைத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள். அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் மழை நிலவரம் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வஃப்ரா பிளாக் 9 ஜத்தா 10 ரோட் நம்பர் 500 நியர் அல் வஃப்ரா ஃபேமிலி கோஆபரேட்டிவ் சொசைட்டி காலை 9 மணி முதல் மாலை 3:30 மணி வரை இந்தியன் எம்பசி ஏற்பாடு செய்துள்ள கவுன்சிலர் கேம்ப் நடைபெறுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இந்திய தூதரகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த தூதரக முகாமின் போது பாஸ்போர்ட் ரினிவல், ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், சிக்னேச்சர் அட்டஸ்டேஷன் மற்றும் பிற ஜெனரல் அட்டஸ்டேஷன் சர்வீஸ் செய்து தரப்படும். அதுபோல காதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் குவைத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை என்றாலும் இந்த தூதரக முகாமின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அதுபோல இந்த கவுன்சிலர் கேம்பில் இலவச மருத்துவ முகாமும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்து மற்றவர்களும் பயனடைய உதவுங்கள். அடுத்த தகவல், குவைத்துடைய தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு குவைத்தி குடிமகன் உட்பட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. எதற்காக இந்த 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் 300 முதல் 500 குவைத் தினார் வரை பணம் பெற்றுக்கொண்டு விசாவை டிரான்ஸ்ஃபர் செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 600 தொழிலாளர்கள் இந்த கம்பெனியில் பதிவு செய்துள்ளதாக தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. ஹெவி லைசன்ஸ் எடுத்துக் கொடுப்பதாக கூறி பல வெளிநாட்டவர்களிடம் பணம் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்துமாறு துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்திற்கு இப்போ மிகப்பெரிய தலைவலியாக மாறி உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா போலி குவைத்திகள் அதிகரிப்பு பிரச்சனை தாங்க. இதனால் குவைத் அரசுக்கு பெரிய அளவில் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அல் அக்பர் டிவி சேனல் நேர்காணலில் தெரிவித்துள்ளார். அதாவது 4447 போலி குவைத்திகள் மூலம் சுமார் 4 லட்சம் குவைத் தினார் குவைத் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. குவைத் குடியுரிமை பறிக்கப்பட்ட போலி குவைத்திகளுக்கு அவர்களின் முந்தைய சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுடையது என ஆராய்ந்து அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 54 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 39 குவைத் தினாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 86 குவைத் தினாருக்கு கத்தார் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $950 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 368 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 179 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.